நான் ஐசியூல பாக்குற 80% ஆஃப் த பீப்புள் இந்த ஒரு விஷயத்தை ப்ரிவென்ட் பண்ணியிருந்தா ஐசியூக்கே வந்திருக்க மாட்டாங்க. ஹாய், இது உங்க டாக்டர் அருள். நான் ஒரு ஐசியூ கிரிட்டிக்கல் கேர் டாக்டர். டெய்லி நான் ஐசியூல பாக்குற 80% ஆஃப் த பீப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் வந்த பீப்புள். ஸோ இந்த மாதிரி எல்லா டிசீசஸ்க்கும் மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பார்க்க விட்ட, ட்ரீட்மெண்ட் செய்யாம விட்ட, இல்ல ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம விட்ட டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஃபேட்டி லிவர், ஒபிசிட்டி, இந்த மாதிரி விஷயத்தோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நான் ஐசியூல டெய்லி பாக்குறது. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இது நம்மளுக்கு இல்ல, இதை பத்தி நிறைய டாக்டர்ஸ் நீங்க ரீசெண்டா சொல்லி கேட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு பிரிவென்டபிள், இதனால ஈஸியான டிசீசஸ். அதை நம்ம தவற விட்டதுனால நான் ஐசியூல அதோட காம்ப்ளிகேஷன்ஸா பாக்குறேன். உண்மையை சொல்ல போனா நானும் ஒன்னும் பெர்ஃபெக்ட்டா இல்லைங்க. இத்தனை வருஷமா டாக்டரா வந்து 36 hours டியூட்டி, 48 hours டியூட்டி, சில டைம் டியூட்டினால காலைல 3 மணிக்கு டின்னர் சாப்பிடுறது, இல்ல ஃபர்ஸ்ட் மீலே நைட்டு 8 மணி 9 மணிக்கு தான் சாப்பிடுறது, பல நைட்டு தூங்காம இருந்திருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நான் மட்டும் இல்லைங்க, நீங்க பாக்குற எல்லா டாக்டரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இன்னைக்கு டாக்டர்ஸ் டேல என்னோட ஜர்னியை நான் ஆரம்பிக்கணும். நான் எப்படி வந்து என்னோட லைஃப், ஸோ நான் என்னோட பாடிக்கு பண்ண டேமேஜை பப்ளிக்கா ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இயரோட என்னோட கோல் என்னன்னா, நெக்ஸ்ட் டாக்டர்ஸ் டே கூட அட்லீஸ்ட் 5 லட்சம் பேரையாவது எஜுகேட் பண்ணி என்னோட ஜர்னியில அவங்களையும் ஃபாலோ பண்ண வச்சு ஐசியூக்கு போறதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம்ங்க. நான் சொல்ல போறது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், எனக்கு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்றதையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐசியூல இருந்து நம்ம எல்லாருமே தப்பிக்கலாம். ஸோ ஹாப்பி டாக்டர்ஸ் டே டு எவ்ரி அதர் டாக்டர். அண்ட் இது உங்க டாக்டர். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.